சிவராத்திரிங்கிறது தமிழர்களுடைய முன்னோர் வழிபாடு. ஆனா இங்க நடிகர்களையும் நடிகைகளையும் கூட்டி வந்து கூத்தடிக்கிற வேலையை, கஞ்சா போட்டுட்டு நடனம் ஆடுற வேலையை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. முழுக்க முழுக்க இது வந்து ஒரு தமிழர் இன அழிப்புங்க. கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஆன்மீக மையம் அமைக்கிறேன்னு சொல்லி காட்டை அழித்து வனவிலங்குகள் இருக்கக்கூடிய பகுதியை முற்றிலும் சூறையாடி, சிவராத்திரிங்கிறது தமிழர்களுடைய முன்னோர் வழிபாடு. ஆனா இங்க நடிகர்களையும் நடிகைகளையும் கூட்டி வந்து கூத்தடிக்கிற வேலையை, கஞ்சா போட்டுட்டு நடனம் ஆடுற வேலையை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தமிழர்களினுடைய எண்ணிக்கை ஆய்வு சொல்லுது தொடர்ச்சியா குறைஞ்சுக்கிட்டே வருது. இதுல சன்னியாசம் போறதுக்கான கற்பித்ததுல இவர் மதிமயக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியா செய்கிறார். ஆனா தன்னுடைய மகளுக்கு மொட்டை அடிச்சு சன்னியாசி ஆக்கல. மிகப்பெரிய ஆடம்பரமான திருமணம், இருக்கக்கூடிய ஆடம்பரமான தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள் அத்தனை பேர் இந்த திருமணத்துல வந்து கலந்துக்கிறாங்க. ஆனா ஊர்ல உள்ள எல்லா பிள்ளைங்களையும் இவர் துறவரம் போகணும்னு பயிற்சி கொடுக்கிறார். இதுல ஒரு பெரிய கொடுமையான விஷயம் என்னன்னா, உலக நாடுகள்ல எல்லாத்துலயும் சின்னஞ்சிறு சிறுமிகள்லாம் கற்பழிப்பு புகாருக்கு உள்ளாகி பல நாட்டு தலைவர்கள் இன்னைக்கு அந்த கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்காங்க. இதோட பெரிய கொடுமை, இவரை நம்பி அந்த ஈசா மையத்துக்குள்ள பள்ளிகள்லாம் நடக்கும். அந்த பள்ளிகள்ல என்ன நடக்குது, அந்த குழந்தைகளுக்கு என்ன கற்பிக்கிறாங்க? இன்ஜினியரிங் படிச்சவன், ஆசிரியர் பணியில இருந்தவன், ஐஏஎஸ் படிச்சவன் உட்பட எல்லாரும் உள்ள போய் நான் சன்னியாசம் போறேன்னு முன்னுக்கு பின் முரணா போய்கிட்டு இருக்கான். இதுல 5 வயசுல இருந்து ஒரு குழந்தைக்கு தொடர்ச்சியா பள்ளி கல்விங்கிற பேர்ல நீங்க பயிற்சி கொடுத்தீங்கன்னா எதிர்கால தலைமுறை என்ன ஆகுறது? உள்ள எல்லாரையும் முதல்ல மீட்டெடுக்கணும், மனநல மருத்துவர்கிட்ட ஒப்படைக்கணும், அவங்களுக்கு மனநல பரிசோதனை நடத்தணும்.